வணக்கம். பிஜேபியை வெளுத்து வாங்கிய அரவிந்த் கெஜ்ரிவால், இந்திய அரசியல் வரலாற்றில் நடக்காத விஷயம் நடந்துவிட்டது. இந்தியா எந்த ராஜாவை போற்றி வருகிறதோ, இந்திய மக்கள் யாரை தன்னுடைய கடவுளாக பார்த்து வருகிறார்களோ அந்த நபரையே ஒரு நபர் விமர்சனம் செய்து விட்டாராம். சட்டசபையிலிருந்து பிஜேபியை எந்த அளவில் அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கியிருக்கிறார் என்று நீங்கள் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறீர்கள். ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவில் இன்னைக்கு வைரலாக இவருடைய இந்த வீடியோ தான் பரவி வருகிறது. இதற்கான காரணங்களும் இருக்கிறது. இந்தியா மக்கள் கேட்கக்கூடிய கேள்வியை ஒரு சீஃப் மினிஸ்டர் வெளிப்படையாக தைரியமாக இந்த நாட்டு அரசாங்கத்தை பார்த்து, பிஜேபி கட்சியை பார்த்து கேட்டிருக்கிறார். எந்த கேள்விகளை இந்த நாட்டு பத்திரிகையாளர்கள் கேட்டிருக்க வேண்டுமோ, எதிர்க்கட்சி தலைவர்கள் கேட்டிருக்க வேண்டுமோ, அந்த கேள்வியை இவர் கேட்டிருக்கிறார். ஒரு படம் எடுக்கப்பட்டிருக்கிறது, காஷ்மீர் ஃபைல்ஸ். இதனால் யாருக்கு லாபம்? போஸ்டர் ஒட்டி வரும் பிஜேபி நபர்களுக்கு எந்த விதமான லாபம் போய் சேர்கிறது என்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். எதற்காக பிரதமர் மோடி உட்பட அனைத்து அமைச்சர்களுமே இந்த படத்தை ப்ரமோட் செய்து வருகிறார்கள். இந்த படத்தால் 2 தரப்பை சார்ந்த நபர்களுக்கு மட்டும்தான் லாபம் போய் சேர்கிறது. ஒரு பக்கம் இந்த படத்தை தயாரித்த நபர்கள், அந்த படத்தில் நடித்த நபர்கள், அவர்களுக்கு பணம் போய் சேர்கிறது. இன்னொரு பக்கம் பிஜேபி நபர்கள் மற்றும் ஹிந்துத்துவ அமைப்பை சார்ந்த நபர்கள், இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் இவர்களுடைய ஐடியாலஜி பரப்பப்படுகிறது. அதாவது ஹிந்து முஸ்லிம் என்கிற இந்த பிரிவினையை எடுத்து காட்டக்கூடிய இந்த படத்தை பிரச்சாரம் செய்தால் இவர்களுடைய ஐடியாலஜியும் இந்தியா முழுவதும் பரவிவிடும். ஆனால் இந்த போஸ்டர் ஒட்டக்கூடிய பிஜேபி தொண்டர்களுக்கு என்ன லாபம் போய் சேர்கிறது என்கிற அந்த விஷயத்தை எந்த அளவில் ஜோக்கடித்து பேசியிருக்கிறார் என்று பாருங்கள். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் உங்களிடம் வந்து கேள்வி கேட்டால், அப்பா என்ன வேலை பார்க்கிறீர்கள், அதற்கு என்ன பதில் கொடுப்பீர்கள்? நான் ரோட்டில் போய் படத்திற்கு போஸ்டர் ஒட்டி வருகிறேன் என்று கூறுவீர்களா? நீங்க அரசியலுக்கு வந்தது எதற்காக? ஒரு படத்தை ப்ரமோட் செய்ததற்காகவா, அல்ல இந்த நாட்டு மக்களுக்கு வேலை பார்ப்பதற்காகவா? இந்த நாட்டு தலைநகரத்தின் சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் எந்த அளவில் பிஜேபியை பற்றி, மோடி அவர்களை பற்றி, இந்த படத்தை பற்றி பேசியிருக்கிறார் என்று பாருங்கள். வாருங்கள். बाबा साहब अंबेडकर ने देश का संविधान बनाया. संविधान में लिखा उन्होंने कि भारत के अंदर जनतंत्र होगा. इस जनतंत्र के अंदर चुनाव होंगे. चुनाव में जनता वोट डालेगी. वोट डाल के जनता अपनी सरकार चुनेगी. वो सरकार लोगों के सपनों को पूरा करने के लिए काम करेगी. बीजेपी को ये पसंद नहीं है. बीजेपी नहीं चाहती चुनाव हो. बीजेपी चाहती है कि चुनाव खत्म हो जाए. चुनाव होने ही नहीं चाहिए. चुनाव गंदी बात है इनके हिसाब से. चुनाव गलत बात है इनके हिसाब से. பிஆர் அம்பேத்கர் அவர்கள், இவருடைய பேரை கேட்க கூட பிஜேபி நபர்கள் தயாராகவில்லை. அவருடைய பேரை கேட்டாலே பத்தி எரிகிறது. பிஆர் அம்பேத்கர் இந்த நாட்டுடைய கான்ஸ்டியூஷனை எழுதியிருக்கிறார். அந்த கான்ஸ்டியூஷனில் அவர் எழுதிய வார்த்தை, இந்த நாட்டில் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்க வேண்டும். அந்த தேர்தலில் மக்கள் ஓட்டை போட்டு எந்த அரசியல் கட்சியை தேர்வு செய்கிறார்களோ அந்த அரசியல் கட்சி மக்களுக்கு வேலை பார்க்க வேண்டும். ஆனால் பிஜேபி நினைக்கக்கூடிய வேலை, இந்த நாட்டில் தேர்தலே நடக்கக்கூடாது, எங்களுக்கு எதிராக எந்த கட்சியுமே இருக்கக்கூடாது. एमसीडी के अंदर 15 साल इन्होंने जम के लूटा. लूटने के सारे दुनिया के रिकॉर्ड तोड़ दिए. गिनीज बुक वालों की मीटिंग चल रही है कि भारतीय जनता पार्टी का नाम आने वाला है गिनीज बुक के अंदर. एमसीडी का और बीजेपी वालों का शानदार इन्होंने परफॉर्मेंस किया है. 15 साल के अंदर इन्होंने लूटने में कोई कसर नहीं छोड़ी. எம்சிடி டெல்லியோடைய மியூனிசிபல் கார்பரேஷன் இவர்கள் கையில் தான் இருந்தது கடந்த 15 வருடமாக. ஆனால் இந்த 15 வருடத்தில் எந்த அளவில் பிஜேபி எம்சிடியை கொள்ளையடித்தது என்று அதற்கான விசாரணைக்காக கின்னீஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஒரு மீட்டிங்கை போட்டிருக்கிறார்கள். இவர்களை விட வேற யாராலையுமே கொள்ளையடித்திருக்க முடியாது என்று. चुनाव आयोग ने ऐलान कर दिया कि हम आज शाम को 5 बजे 9 तारीख को 9 मार्च को शाम को 5 बजे आज चुनाव की डेट्स की घोषणा की जाएगी. 4 तारीख को प्रधानमंत्री के दफ्तर से फोन जाता है, चिट्ठी जाती है चुनाव कमिश्नर को, चुनाव रद्द कर दो. 9 மார்ச் அன்று எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா டெல்லியில் நடக்கக்கூடிய தேர்தலுக்கான தேதியை குறிக்க இருந்தது. ஆனால் மார்ச் 4ஆம் தேதியே பிஎம்ஓ ஆஃபீஸில் இருந்து ஒரு ஃபோன் போகிறது, எங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிற்கு, இந்த தேர்தலை ரத்து செய்து விடுங்கள், இது தேவையில்லை என்று. சிந்தித்து பாருங்கள். पूरी दुनिया के अंदर आज तक ऐसा नहीं होगा कि प्रधानमंत्री सीधे सीधे चुनाव कमिश्नर को फोन करके और चिट्ठी लिख के कहते हैं कि चुनाव रद्द कर दो.
ஒரு நாட்டுடைய பிரைம் மினிஸ்டரே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிற்கு போன் செய்து ஒரு தேர்தலை தடுத்து நிறுத்திவிடுங்கள் என்று கூறிய இந்த விஷயத்தை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? इसलिए ये नफरत करते हैं बाबा साहब अम्बेडकर से। ये कहते हैं बाबा साहब अम्बेडकर नहीं होता तो जनतंत्र नहीं होता इस देश के अंदर। இதற்காக தான் BR அம்பேத்கர் அவர்களை இவர் வெறுத்து வருகிறார்கள். அவரால் தான் இந்த நாட்டில் தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது, தேர்தலை நடக்கக்கூடாது என்று. कल एक बीजेपी का बड़ा नेता मिला, बोला जी मैंने तो अपने बीजेपी के बड़े नेताओं को बोल दिया ये चुनाव का चक्कर छोड़ो, MCD में भी NDMC जैसा कर दो। मैंने कहा इसका क्या मतलब? वो बोले जैसे NDMC में चुनाव ही नहीं होते, NDMC में केंद्र सरकार नॉमिनेट कर देती है। बोले जी MCD में भी यही हो जाना चाहिए। अध्यक्ष महोदय, इनका बस चले ना इस देश के अंदर सारे राज्यों में और देश में चुनाव कराना बंद कर दें ये लोग। इसलिए ये नफरत करते हैं, इसलिए बाबा साहब अंबेडकर से नफरत करते हैं ये लोग। நேற்று பிஜேபியுடைய ஒரு மூத்த தலைவரை நான் சந்தித்தேன். அவர் கூறியபடி MCDL முனிசிபல் கார்ப்பரேஷன் ஆஃப் டெல்லி இதில் தேர்தலே நடக்கக்கூடாது, இதையும் NDMC முறைப்படி நடத்தி விடலாம் என்று. NDMC இன்னொரு முனிசிபல் கார்ப்பரேஷன். NDMCயில் நேரடியாக மத்திய அரசாங்கம் ஒரு நாமினேஷனை திணித்து விடுகிறது. அதே முறையில் MCDவிலும் நாமினேஷன் முறைப்படியில் அந்த சட்டம் இவர்கள் கையில் போய்விட வேண்டும். அதை அவர் எடுத்து காட்டியிருக்கிறாராம். இவர்கள் நினைத்தால் இந்தியாவில் MCDயை விட்டுவிடுங்கள், NDMCயை விட்டுவிடுங்கள், எந்த மாநிலத்திலும் எங்கேயுமே தேர்தலை நடக்கக்கூடாது என்கிற ஒரு சட்டத்தையும் உள்ள திணித்து விடுவார்கள் இவர்களை விட்டால். बाबा साहब अंबेडकर चुनाव की प्रक्रिया रख के गए थे, इनका बस चले तो ये चुनाव कराना बंद कर दे। कह रहे हैं हम तीनों MCD को यूनिफाई करना चाहते हैं। अरे 7 साल थे तुम्हारे पास, सो रहे थे क्या 7 साल से? कहां थे तुम लोग 7 साल से? क्यों नहीं तुम लोगों ने यूनिफाई करने के लिए पैसे चाहिए? क्यों नहीं तुम लोगों ने यूनिफाई किया 7 साल से? चुनाव के 1 घंटे पहले तुम लोग चिट्ठी लिख रहे हो, अब सो के जागे हो कि अब यूनिफाई करोगे? तो यूनिफाई नहीं करना, चुनाव टालने हैं क्योंकि हार रहे हैं। இவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய விவாதம் 3 MCDயுமே யூனிஃபை செய்ய போகிறோமா? கடந்த 7 வருடத்தில் நீங்க தூங்கி கொண்டிருந்தீர்களா? தேர்தல் நடக்க 1 மணி நேரத்துக்கு முன் உங்களுக்கு ஞாபகத்தில் வருகிறதா இதை யூனிஃபார்ம் செய்ய வேண்டும் என்று? मेरी हाथ जोड़ के विनती है, हार जीत लगी रहती है, कभी ये पार्टी हारती है, कभी वो पार्टी हारती है, कभी आज बीजेपी हारती है, कभी आम आदमी पार्टी भी हारती है, कभी कांग्रेस हारती है। देश बड़ा है, देश की सोचो। आज बीजेपी है, कल बीजेपी हो ना हो। आज केजरीवाल है, कल केजरीवाल नहीं होगा। आज मोदी जी हैं, कल मोदी जी नहीं होंगे। कोई बड़ा नहीं है, देश बड़ा है, मुल्क बड़ा है, कौम बड़ी है, समाज बड़ा है। देश को नहीं झुकने देना, देश को नहीं टूटने देना, देश को नहीं किसी भी हालत में देश पे आंच नहीं आनी चाहिए। ये लोग देश के साथ खिलवाड़ कर रहे हैं, ये लोग संविधान के साथ खिलवाड़ कर रहे हैं। தேர்தலை நடத்தக்கூடாது என்று நீங்க நினைத்து வருகிறீர்கள். இன்னைக்கு பிஜேபி தோற்கலாம், நாளைக்கு ஆம் ஆத்மி கட்சி தோற்கலாம், நாளைக்கு காங்கிரஸ் தோற்கலாம். இது கட்சிகளுடைய பர்சனல் விவகாரம். ஆனால் நாடு உங்களை விட எவ்வளவோ பெரிதானது, நாட்டு மக்கள் எவ்வளவோ பெரிதான நபர்கள். அதனால் கையெடுத்து கும்பிடுகிறேன். இந்த நாட்டில் ஜனநாயக முறைப்படி எந்த அதிகாரம் மக்கள் கையில் கொடுக்கப்பட்டதோ அந்த அதிகாரத்தை பறிக்காதீர்கள். आज बीजेपी है, कल बीजेपी हो ना हो। आज केजरीवाल है, कल केजरीवाल नहीं होगा। आज मोदी जी हैं, कल मोदी जी नहीं होंगे। कोई बड़ा नहीं है, देश बड़ा है, मुल्क बड़ा है, कौम बड़ी है, समाज बड़ा है। देश को नहीं झुकने देना, देश को नहीं टूटने देना, देश को नहीं किसी भी हालत में देश पे आंच नहीं आनी चाहिए। ये लोग देश के साथ खिलवाड़ कर रहे हैं, ये लोग संविधान के साथ खिलवाड़ कर रहे हैं। நாளைக்கு மோடியும் இருக்க மாட்டார், கேஜ்ரிவாலும் இருக்க மாட்டார். ஆனால் இந்த நாடு இருக்கும், இந்த நாட்டு மக்கள் இருப்பார்கள். இந்த நாடு தான் பெரிது, உங்களுடைய கட்சி பெரியதல்ல. இந்த நாட்டு மக்கள் தான் பெரிய நபர்கள், நீங்க பெரிய நபர்கள் அல்ல. இந்த நாட்டு குடும்பம் இது பெரிய விஷயமாக இருக்க வேண்டும். இந்த நாட்டை எப்பவுமே தளர விடக்கூடாது, இந்த நாட்டை எங்கேயுமே குனிய விடக்கூடாது. ஆனால் இந்த நபர்கள் அந்த வேலையை தான் பார்த்து வருகிறார்கள். இந்த நாட்டை குனிய வைக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இந்த நாட்டு ஜனநாயகத்தை குனிய வைக்க வேலையை பார்த்து வருகிறார்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனை குனிய வைக்க பார்க்கிறார்கள். अगली बार ये लोकसभा हारेंगे, चिट्ठी लिख देंगे जी ये पार्लियामेंट्री फॉर्म ऑफ सिस्टम बड़ा खराब है, हम प्रेसिडेंशियल फॉर्म ऑफ सिस्टम ला रहे हैं, संविधान बदल रहे हैं, चुनाव टाल दो, चुनाव टल जाएंगे। ये क्या मजाक बना रखा है इन्होंने, नौटंकी कर रखी है इन्होंने। भारत जनतंत्र है, देश ये बर्दाश्त नहीं करने वाला जो इन्होंने नौटंकी कर रखी है।
நாளைக்கு லோக்சபா தேர்தலிலும் இவர்கள் தோக்க போறார்கள் என்று தெரிஞ்சவுடன் இவர்கள் பார்லிமெண்டரி சிஸ்டமே தவறானது, அதனால் பிரசிடென்ஷியல் சிஸ்டத்தை கொண்டு வர போறோம், அதனால் இந்த தேர்தலை தள்ளி வைத்து விடுங்கள் என்று கூறுவார்கள். இவர்களுக்கு வெற்றி மட்டும்தான் தேவை, இவர்களுக்கு எங்கேயுமே தோல்வி நடக்கக்கூடாது என்கிற வேலையை தான் இவர்கள் பார்த்து வருகிறார்கள். இந்த நாடு ஜனநாயக நாடாக இருக்கிறது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், விளையாட்டாக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த நாட்டு ஜனநாயகத்தை, இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனை. कहते हम दुनिया की सबसे बड़ी पार्टी हैं, हम तो जी दुनिया की सबसे छोटी पार्टी हैं, फिर भी डर गए तुम लोग। दुनिया की सबसे बड़ी पार्टी दुनिया की सबसे छोटी पार्टी से डर के भाग गई। क्या कायर हो यार, हिम्मत है तो चुनाव लड़के दिखाओ बीजेपी वालों, मान जाएंगे तुम। தன்னை உலகத்தின் மிகப்பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இவர்கள் எடுத்து காட்டி வருகிறார்கள். ஆனால் நாங்கள் உலகத்தின் மிகவும் சிறிய பொலிட்டிக்கல் பார்ட்டி, எங்களை பார்த்து பயந்து போனார்கள். உலகத்தின் மிகப்பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டி உலகத்தின் சிறிய பார்ட்டியுடன் பயந்து போனது எவ்வளோ பெரிய பயந்தாங்கோலி நீங்க. உங்களுடைய தலைவர் தன்னை 56 இன்ச் நெஞ்சை கொண்ட நபர்கள் என்று கூறி வருகிறார். தைரியம் இருந்தால் இந்த தேர்தலில் கலந்து கொண்டு பாருங்கள், தைரியம் இருந்தால் இந்த தேர்தலில் நீங்க வெற்றி பெற்று பாருங்கள், அல்ல என்றால் நீங்க சொல்லுவது பொய். உங்களுக்கு இந்த 56 இன்ச் நெஞ்சமெல்லாம் இல்லை, நீங்க பொய் தான் புழுகி வருகிறேன் என்று அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஒத்துக்கொள்ளுங்கள். कि जब एलजी साहब ने भाषण शुरू किया, ये सारे खड़े हो गए नारे लगाने, क्या कश्मीर फाइल्स टैक्स फ्री करो, और पीछे से 2 जने कह रहे थे दारू की दुकानें बंद करो। अब इनको भी नहीं पता आज नारे किस चीज के लगाने, ऊपर से आया तो था ऊपर से आया तो था, तो 2 जने कह रहे थे दारू की दुकान बंद करो, आगे वाले कह रहे थे कश्मीर फाइल्स टैक्स फ्री करो, फिर दूसरे वाले ने कहा बे आज कश्मीर वाला नारा लगाना है। எல்ஜி லெப்டினன்ட் கவர்னர் அவர்கள் தன்னுடைய உரையை பேச தொடங்கிய உடனேயே பின்னாடியிலிருந்து பிஜேபி நபர்கள் கோஷமிட தொடங்கி விட்டார்கள். காஷ்மீர் ஃபைல்ஸை டாக்ஸ் ஃப்ரீ செய்து விடுங்கள். அதில் 2 நபர்கள் இல்லை சரக்கு கடையை மூடி விடுங்கள் என்று இன்னொரு கோஷம். இவர்களுக்கே புரியவில்லை எதை பற்றி இன்னைக்கு பேச வந்திருக்கிறோம் என்று. அதிலிருந்து ஒரு நபர் இல்லை இன்னைக்கு சரக்கு கடையை பற்றி கோஷமிட வேண்டாம், இன்னைக்கு காஷ்மீர் ஃபைல்ஸை பற்றி தான் பேச வந்திருக்கிறோம் என்று. आज सारे देश की सारी भारतीय जनता पार्टी एक पिक्चर के पोस्टर लगा रही है गली गली में जाके, पूरी सारी भारतीय जनता पार्टी देश में एक पिक्चर के पोस्टर लगा रही है। इसलिए राजनीति करने आए थे, पिक्चरों के पोस्टर। अपने बच्चों को क्या जवाब दोगे? घर जाके बच्चे पूछेंगे पापा क्या काम करते हो? पिक्चरों के पोस्टर लगाता हूं। இன்னைக்கு ஒட்டுமொத்த பிஜேபியை ஒரு வேலையை பார்த்து வருகிறது. ஒரு படத்திற்கான போஸ்டரை ஒட்டி வருகிறார்கள். தெரு தெருவாக அலைந்து பிஜேபி தொண்டர்கள் இந்த வேலையை தான் பார்த்து வருகிறார்கள். இதற்காக தானா நீங்க அரசியலில் வந்தீர்கள்? ஒரு படத்தை ப்ரமோட் செய்வதற்காக? உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தினருக்கு என்ன பதில் கொடுக்க போறீர்கள்? உங்களுடைய குழந்தைகள் வந்து நீ என்ன வேலை பார்த்து வந்தீர்கள் என்று கேட்டால் நீங்க என்ன பதில் கொடுப்பீர்கள்? நான் தெரு தெருவாக அலைந்து ஒரு படத்திற்கான போஸ்டரை ஒட்டு வந்தேன் என்று கூறுவீர்களா? 8 साल केंद्र सरकार चलाने के बाद अगर किसी देश के प्रधानमंत्री को विवेक अग्निहोत्री के चरणों में शरण लेनी पड़े तो इसका मतलब उस प्रधानमंत्री ने 8 साल में कोई काम नहीं किया, 8 साल खराब कर दिए। बताओ, विवेक अग्निहोत्री के चरणों में उनको शरण लेनी पड़ रही है, बचा लो बचा लो बचा लो। 8 வருடம் வரை ஒரு நாட்டை நடத்திய பெண், மத்திய அரசாங்கத்தை நடத்திய பெண், ஒரு நாட்டுடைய பிரதமர் செய்யக்கூடிய காரியம், ஒரு படத்தை தயாரிக்கக்கூடிய விவேக் அக்னிஹோத்ரி கால்களில் விழுந்து கிடக்கிறார், என்னை காப்பாற்றி விடுங்கள். அதாவது இந்த 8 வருடத்தில் எதையுமே இவர் சாதிக்கவில்லை, எதுவுமே இவர் செய்யவில்லை. அதனால் ஒரு படத்தை தயாரிக்கக்கூடிய நபர்கள் காலில் விழுந்து என்னை காப்பாற்றி விடுங்கள் ஐயா என்று கும்பிட்டு வருகிறார். कह रहे कश्मीर फाइल्स टैक्स फ्री करो, अरे यूट्यूब पे डाल दो, फ्री फ्री हो जाएगी। टैक्स फ्री क्यों करा रहे हो? பிஜேபி நபர்கள் காஷ்மீர் ஃபைல்ஸை டாக்ஸ் ஃப்ரீ செய்து விடுங்கள் என்று கூறி வருகிறார்கள். எதற்காக டாக்ஸ் ஃப்ரீ? யூடியூபில் போட்டு விட்டீர்கள்னா ஃப்ரீயாகவே அனைவருமே பார்த்து விடுவார்கள். எதற்காக டாக்ஸ் ஃப்ரீ என்கிற இந்த கோரிக்கையை நீங்க எடுத்து வைக்கிறீர்கள்? कल एक मैंने अखबार में पढ़ा, हरियाणा के अंदर एक भारतीय जनता पार्टी का एक एमएलए था, उसने कहा आज मैं पार्क के अंदर इसकी फ्री स्क्रीनिंग करूंगा।
तुरंत विवेक अग्निहोत्री का ट्वीट आया खट्टर साहब के, खट्टर साहब देखो ये फ्री में कर रहा है, इसको बोलो टिकट लेके करेगा। இன்னைக்கு காலையில் தான் ஒரு செய்தியை படித்தேன். பிஜேபியுடைய ஒரு எம்எல்ஏ அங்கே இருக்கக்கூடிய ஒரு பார்க்கில் இந்த படத்திற்கான ஃப்ரீ ஸ்கிரீனிங்கை ஆர்கனைஸ் செய்திருக்கிறார். அதற்கான போஸ்டர்களையும் அடித்து போட்டிருக்கிறார். உடனடியாக விவேக் அக்னிஹோத்ரி ஹரியானாவுடைய சீஃப் மினிஸ்டர் கட்டர் அவர்களுக்கு ட்வீட்டை போடுகிறார். ஐயா இங்கே பாருங்கள், இவர் திருட்டு விசிடி போட்டு மக்களுக்கு படம் காட்ட பார்க்கிறார், இவரை தடுத்து நிறுங்கள், டிக்கெட் வாங்கி மட்டும்தான் படத்தை பார்க்க வேண்டும், இது லா அண்ட் ஆர்டருக்கு எதிரானது, அதாவது யாருமே இலவசமாக காட்டிவிடக்கூடாது. பிஜேபியினவர்கள் இதை டாக்ஸ் ஃப்ரீ செய்ய சொல்கிறார்கள், அவர் படத்தை டிக்கெட் வாங்கி பாருங்கள் என்று கூறி வருகிறார்கள். அதாவது இவர்களுக்கு படம் முக்கியம் அல்ல, உத்தேசியம் பணம் மட்டும்தான் முக்கியம், இவர்களுடைய வெறுப்பு பரப்பக்கூடிய வேலை மட்டும்தான் முக்கியம், இன்னொரு பக்கத்தில் இருக்கக்கூடிய படத்தை தயாரித்த அவருக்கு பணம் மட்டும்தான் முக்கியம், வேற எதுவும் அல்ல. भाई साहब कश्मीरी पंडितों के नाम पे कोई कुछ लोग करोड़ों करोड़ों रुपए कमा रहे हैं और तुम लोगों को पोस्टर लगाने का काम दे दिया। आंखें खोलो, क्या कर रहे हो तुम लोग? वो करोड़ों कमा गया, कश्मीरी पंडितों के नाम पे करोड़ों कमा गया और तुम लोग पोस्टर लगाते रह गए. காஷ்மீரி பண்டித்துகள் பேரில் கோடிக்கணக்கான பணத்தை இந்த நபர் சம்பாதித்து விட்டார். உங்களுடைய நிலையை பாருங்கள், போஸ்ட் ஒட்டி கொண்டு இருக்கிறீர்கள், என்ன நிலையாக மாறிவிட்டது என்று நீங்க பாருங்கள். भेड़ बकरियों की तरह हाँक रखा है पूरे बीजेपी वालों को, भेड़ बकरियों की तरह हाँक रहे हैं. एक दिन बोले 3 का कृषि कानून लेके आए हैं, बहुत शानदार है, और फिर नीचे मैसेज आया भाई सारे जने तारीफ करो मोदी जी की. सारे बोले वाह मोदी जी वाह, क्या मास्टर स्ट्रोक है. ஆடு மாடை மேய்க்கிறபடி இந்த ஒட்டுமொத்த பிஜேபி கூட்டத்தை ஒரு சில நபர்கள் மேய்ச்சி வருகிறார்கள். என்ன நிலையில் நீங்க இருக்கிறீர்கள் என்று பாருங்கள். திடீர் என்று ஒரு நாள் 3 வேளாண் சட்டத்திற்கான ஒரு உத்தரவு வருகிறது, மெசேஜ் வருகிறது. அதற்கு கீழே மோடிஜியை பாராட்டி புகழ்ந்து பேசுங்கள் என்று அதை எழுதியிருக்கிறார்கள். உடனடியாக ஒட்டுமொத்த பிஜேபி தொண்டர்கள் தலைவர்கள் ஆஹா ஓஹோ எந்த விதமான சட்டங்கள் மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார், இந்தியாவுடைய வரலாற்றையே பிரட்டி போட இருக்கிறது இந்த சட்டங்கள் என்று பாராட்டி பேசி வந்தார்கள். 1 साल के बाद फिर आया भाई तीनों कानून वापस ले लिए, बोलो फिर तारीफ करो मोदी जी की भाई कानून बेकार थे, मोदी जी क्या. इसी सदन के अंदर इन लोगों ने इतनी बेशर्मी, दिमाग पे ताला लगा रखा, इन्होंने कहा वाह मोदी जी वाह, क्या तीनों कानून खराब थे आपने वापस ले लिया, देश को बचा लिया. क्या मास्टर स्ट्रोक. ஒரு வருடம் முடிந்தது. இதே மோடி அவர்கள் இந்த சட்டங்களை ரத்து செய்து விட்டோம் என்று கூறினார். மீண்டும் ஒரு மெசேஜ், மோடி அவர்களை பாராட்டி எழுதுங்கள் என்று. எந்த அரசியல்வாதிகள் இந்த சட்டங்களை பற்றி புகழ்ந்து பேசி வந்தார்களோ இதே நபர்கள் இதே மேடையில் இதே சட்டசபையில் ஆஹா ஓஹோ மோடி அவர்கள் இந்த சட்டங்களை ரத்து செய்து நாட்டை காப்பாற்றி விட்டார் என்று. अब कश्मीर फाइल आ गई, पहले कृषि कानून रोज काम दे रखा है तुमको, कुछ ना कुछ ऊपर से आ जाता है, काम दे रखा है. अब दारू की दुकानें, தினதோறும் பிஜேபி நபர்களுக்கு மேலிடத்திலிருந்து ஒவ்வொரு வேலை வந்து விடுகிறது. முதலில் வேளாண் சட்டம், இப்போ காஷ்மீரி ஃபைல்ஸ், நாளைக்கு சாராய கடைகள். இந்த சபையில் அமர்ந்து இருக்கக்கூடிய பிஜேபி தொண்டர்கள் நபர்கள் என்னுடைய சகோதரர்கள் தான். அதனால் நாட்டிற்காக வேலை பாருங்கள், நாட்டிற்காக கொஞ்சமாக சிந்திக்க தொடங்கி விடுங்கள். மேலிடத்திலிருந்து வரக்கூடிய விஷயங்களை கோஷம் விடுவது இந்த நாட்டிற்கு எந்த விதமான லாபத்தையும் தேடி கொடுக்காது. அதனால் கொஞ்சமாக சிந்திக்கக்கூடிய வேலையை பாருங்கள். என்ன நிலையில் மாறிவிட்டீர்கள் நீங்க. हिटलर भी जो था वो कम से कम अपने चमचों को नौकरी देता था, रोजगार देता था. इतिहास उठा के पढ़ो, उसने रोजगार तो दिया था. इन्होंने क्या दिया आपको? आपके बच्चों को नौकरी दी, आपके घर में कोई खाने पीने का इंतजाम करा, आपकी बिजली का इंतजाम करा. केजरीवाल काम आता है आपके भी घर की बिजली फ्री कर रखी है. ஹிட்லரை பார்க்கும்போது ஹிட்லரும் தன்னுடைய தொண்டர்களுக்கு வேலைகளை ஏற்படுத்தி கொடுத்தார். ஆனால் இந்த அரசாங்கம் உங்களுக்கு என்ன கொடுத்தது? உங்களுடைய குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்ததா? உங்களுக்கு சாப்பாட்டை அரேஞ்ச் செய்து கொடுத்ததா? உங்களுடைய மின்சார பில்லை கூட கேஜ்ரிவால் அரசாங்கம் தான் இலவசமாக்கி இருக்கிறது, உங்களுடைய வீட்டை சேர்த்து. அப்போ ஹிட்லருடைய கொள்கையை கூட நீங்க பரப்பவில்லை, தன்னுடைய கொள்கையும் சரியாக பரப்பவில்லை. 12 லட்சம் வேலைகளை நான் டெல்லியில் கொடுத்திருக்கிறேன், நீங்க என்ன செய்தீர்கள்? எலக்ட்ரிசிட்டி இன்னைக்கு இந்தியா முழுவதும் இலவசமாக அல்ல குறைஞ்ச விலையில் டெல்லியில் தான் கிடைக்கிறது, நீங்க என்ன செய்தீர்கள்? दिल्ली के 12 लाख बच्चों को नौकरी दी है, मैंने स्कूल ठीक कर दिए, अस्पताल ठीक कर दिए. 12 लाख बच्चों को नौकरी दी है, 12 लाख बच्चों को नौकरी दी है. 12 लाख बच्चों को नौकरी दी है मैंने. 12 लाख बच्चों को नौकरी दी है मैंने. 12 लाख बच्चों को नौकरी दी है मैंने. स्कूल ठीक कर दिया, अस्पताल ठीक कर दिए.
आपके घर में कोई बीमार हो, केजरीवाल दवाई पहुंचाता है, मोदी दवाई नहीं पहुंचाता। केजरीवाल काम आया। मैं बीजेपी के सारे कार्यकर्ताओं से कहना चाहता हूं, थोड़ा सा दिमाग खोलो। बीजेपी के सारे सपोर्टर्स को कहना चाहता हूं, டெல்லியில் இருக்கக்கூடிய 12 லட்சம் குழந்தைகளுக்கு நான் வேலை கொடுத்திருக்கிறேன். ஸ்கூலை சரி செய்து விட்டேன், மருத்துவமனைகளை சரி செய்து விட்டேன். நீங்க என்ன செய்தீர்கள்? மின்சாரம் இலவசமாக்கி விட்டேன். நீங்க என்ன செய்தீர்கள்? தண்ணீர் இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கிறது. நீங்க என்ன செய்தீர்கள்? सारे जने बीजेपी छोड़ के आम आदमी पार्टी में आ जाओ। அதனால் பிஜேபியில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே ஒரு சிறிய வேண்டுகோள், உங்கள் கட்சி எதுவுமே செய்யாத, அதனால் நீங்க ஆம் ஆத்மி கட்சியில் இணைந்து விடுங்கள். இந்த பேச்சை கேட்டவுடன் அந்த சபையில் அமர்ந்திருந்த பிஜேபி எம்எல்ஏக்களை கைத்தட்டி சிரிக்க தொடங்கிவிட்டார்கள். அவர்களுக்கு புரிந்துவிட்டது எந்த அளவில் எங்களுடைய கட்சி வேடிக்கையான வேலைகளை எங்களை வைத்து பார்க்க சொல்லி வருகிறது, மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றலாம் என்கிற அந்த கொள்கையை பரப்பி வருகிறது என்று. கேஜ்ரிவால் அவர்களுடைய இந்த உரையை நீங்களும் கேட்டீர்கள். அவர் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் நான் உங்களுக்கு சரியாக எடுத்து காட்டினேன் என்று நம்புகிறேன். இந்த உரையை நீங்கள் வேடிக்கையாக பார்ப்பதா இல்லை இந்த உரையை சீரியஸாக எடுத்துக்கொள்வதா என்று நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். இவர் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும், அதாவது எம்சிடி தேர்தலில் இருந்து, ஒரு படத்தின் பிரச்சாரத்தில் இருந்து, அங்கே இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை பற்றி பேசும்போது எந்த அளவில் பிஜேபி நபர்களால் ஒரு வார்த்தை கூட பதில் கொடுக்க முடியவில்லை. இவர் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் இந்த நாட்டு மக்களுக்கானதா அல்ல இந்த நாட்டு எதிர்க்கட்சியாக அவர் பேசி வருகிறாரா என்று நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். இவர் கேட்ட கேள்வி, ஒரு படத்தை முன்னிறுத்தி எந்த அளவில் நீங்க பிரச்சாரம் செய்து வருகிறீர்களோ இது உங்களுடைய வேலையா, இது அரசியலா, அல்ல இந்த நாட்டு மக்களுக்காக கடந்த 8 வருடமாக நீங்க என்ன வேலை பார்த்தீர்கள் என்று அதை கூறுவது உங்களுடைய வேலையா? சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.